பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சோர்ந்து போனீங்களோ? ஏதோ ஒரு காரியத்துல மனசோர்வு உங்களுக்கு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றெல்லாம். அந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தை நிறைவேற தாமதிக்க அவருக்குள்ள ஒரு மன சோர்வு வந்து விட்டது. இனிமேல் இது நடக்குமா நடக்காதா, இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும். அந்த மாதிரி தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் போது சந்தோஷமா இருக்கும். ஆனா நிறைவேற தாமதிக்கும் போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து விடும். ஐயோ, நான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஒண்ணு நடக்கலையே, உண்மையாய் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு தந்தாரா, அப்படியெல்லாம் கேள்வி உள்ளத்தில் எழும்பிவிடும். உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, பிசினஸை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் தாமதிக்கிறதுனால மன சோர்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எசேக்கியேல் 12:28, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. என் பிள்ளைகளே, நான் கொடுத்த வாக்கு தத்தத்தில், நான் கொடுத்த வார்த்தைகளில் இனி ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. சீக்கிரத்திலே நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீக்கிரத்தில் நான் வாக்கை நிறைவேற்றுவேன், என் வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில வாக்கு தத்துவம் உடனே நிறைவேறிவிடும். சில வாக்கு தத்துவம் நிறைவேற சில நாட்கள் ஆகும். சில வாக்கு தத்துவம் நிறைவேற சில வாரங்கள் ஆகும். சில வாக்கு தத்துவம் நிறைவேற சில மாதங்கள் ஆகும். சில வாக்கு தத்துவம் நிறைவேற சில வருஷங்கள் ஆகும். எனக்கு ஊழியத்தை குறித்து கற்றுக் கொடுத்த வாக்கு தத்தத்துல சில வாக்கு தத்தம் நிறைவேற 25 வருடங்கள் ஆயிற்று. ஆனால் நிறைவேறிற்று. கர்த்தருடைய வார்த்தை கீழே விழுந்து போகவில்லை. எந்த வாக்கு தத்தத்தை எப்ப நிறைவேற்றுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்லுகிறார், இனி தாமதிப்பது இல்லை, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று. அதனால சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும். உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்ல, சொன்னபடி ஆசீர்வதிப்பார். இனி தாமதிக்காது. இன்றைக்கே கூட ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இனி தாமதிப்பது இல்லை, சீக்கிரமாய் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டீர். நான் விசுவாசத்தோடு சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.